என்ன திடீர்னு கோவிலுக்கு கூட்டிட்டு இருக்க? கோயிலுக்கெல்லாம் வரக்கூடாதா? நோ நோ, நான் அப்படி மீன் பண்ணல. ஒரு நிமிஷம் போன் பேசிக்கிறேன். சொல்லணுமே. அப்படியா? 28 தானே? நான் இங்கதான் இருப்பேன். ஷோர் ஷோர். நான் வராமலையா? கண்டிப்பா வந்துடுறேன். என்னவா? கமிங் 28 மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாம். அவ லவ் பண்ணிட்டு இருந்தால? ஆமா, லவ் பண்ண பையனோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்ற நீ? அவங்க லவ் ஸ்டார்ட் ஆகி 2-3 months கூட ஆகலையே. சோ வாட்? லவ் பண்ண ஆரம்பிச்சு 2-3 monthsல மேரேஜ் பண்ணக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்ல, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு. சரி ஓகே, அந்த பையன் நல்ல ஜாப்ல இருக்கான். நிம்மி அந்த பையனை பத்தியும் ஜாப பத்தியும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருப்பா. 2 ஃபேமிலியும் கலந்து பேசி மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா? என்ன அப்படியா? நீ தகவல் சொன்ன, நான் அப்படியான்னு கேட்டேன். நான் அதுக்கு சொல்லலடா. பையன் நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான்னு சொன்ன உடனே நிம்மி பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க. நிம்மி பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, மெஜாரிட்டி ஆஃப் பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியே அதுதான். எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அப்பா வேற அடிக்கடி மேரேஜ பத்தி பேசுறாரு. நான் வேற கோர்ஸ முடிச்சிட்டேன். இதுக்கு மேல நான் படிக்கிறேன்னு சொல்லி தள்ளி போடவும் முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஆமா, நீ எப்ப காஃபி ஷாப் ஆரம்பிக்க போற? ஆரம்பிக்கணும். கரெக்டான இடம் அமையணும்ல, பாத்துக்கிட்டு இருக்கேன். ஹேய், இல்ல, இடம் ஓகே ஆனதும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். யூ டோன்ட் வரி. வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஷாப்பை நீ ஆரம்பிக்கிறதுக்கு உங்க அப்பா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரா? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? என் அப்பா என்ன சத்தம் போட்டுட்டு இருக்காரு. எதுக்காக தேவையில்லாம வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஷாப் ஓபன் பண்ண சொல்லிட்டாரு. நான் தான் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, ரொம்ப லேட் பண்ணாத. இந்த 2-3 monthsக்குள்ள ஷாப் ஓபன் பண்ற வழிய பாருடா. புரிஞ்சுதா? புரிஞ்சது. நீ கவலைப்படாத, ஃபீல் பண்ணாத. போலாமா? என்னாச்சுப்பா? உள்ளேந்து இழுக்கிறாங்க. என்னடா சமையல்லாம் முடிச்சிட்டியா? நான் நெக்ஸ்ட் சம் போட்டுட்டு இருக்கேன் மம்மி. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். மம்மி டாடி வந்துட்டாங்க. வந்துட்டாருல, நீ சீக்கிரம் ஹோம்வொர்க்க முடி, சாப்பிடலாம். கங்கா, ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தியா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் எதுக்கு பட்டு புடவை, நெக்லஸ், மேக்கப்லாம்? ஏன் வீட்ல இருந்தா சாயம் போன பழைய நைட்டியை தான் போடணுமா? இல்ல பழைய புடவையை தான் கட்டணுமா? பட்டு புடவையெல்லாம் கட்டிக்க கூடாதா? நான் அதுக்கு சொல்லடி. பிறந்த நாள், கல்யாண நாள், இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறப்ப போட்டுக்கலாம்ல, வீட்ல இருக்கிறப்ப எதுக்குன்னு தான் கேக்குறேன். நீங்க தானே கேட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் போட்டுக்கிற பிளவுஸுக்கு 8000 ரூபாய் செலவு பண்றேன்னு. அதான் இனிமே நான் தினமும் இந்த மாதிரி போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசுனதெல்லாம் மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? வெறுப்பேத்திரியா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும்,
கல்யாணத்துக்கு மொய் செய்யணும், பணம் வேணும்னு கேட்டேனே, ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஏண்டி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு களைப்பா வந்திருக்கேன், ஒரு காஃபி தண்ணி கொடுக்கணும்னு கூட தோணல, பணம் பணங்கிற எப்படி? தண்ணி. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? என்ன ஆச்சு சொல்லுங்க. கங்கா, நீ உன் சைடுல இருந்து மட்டும் யோசிக்கிறடி, என் சைடுல இருந்து கொஞ்சம் யோசி. காலையில நான் வேலைக்கு போகும்போதே என்ன டென்ஷன் பண்ணி விட்டுறேன். நீ குடுக்கிற டென்ஷன்ல என்னால வேலையில கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. மண்டைக்குள்ள கம்பளி பூச்சிலாம் ஓடுற மாதிரி இருக்குடி. இதனாலேயே ஆபீஸ்ல மேனேஜர்ல இருந்து எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்க வந்தா நீ வேற பிரஷர் ஏத்துற. என்னங்க பேசுறீங்க? வாங்கின மொய்ய திரும்ப செய்யணும், அத கேட்டது குத்தமாங்க? மண்டைக்குள்ள கம்பளி பூச்சி ஊறுது, கரப்பாம்பூச்சி ஊறுதுங்கிறீங்க. சரி, பணம் என்னாச்சு? ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இல்ல. ஏற்பாடு பண்ணலையா? என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்படின்னா கல்யாணத்துக்கு போக வேண்டாமா? நான் ஏதாவது பண்ணி தொலைக்கிறேன். ஏதோ கடன் கொடுத்தவன் வீட்டு வாசல்ல நின்னு கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க ஒரு மனுஷன் நான் என்னதான் பண்றது? சம்பாதிக்க துப்பு இல்ல, ஆனா கோவத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல. காஃபி கொண்டு வரேன், குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னேன். மம்மி, homework finished. ஹே, சூப்பர்டா. நான் இன்னொரு சம் போறேன் மம்மி. குட் பாய். காலையில வைஃப் கிட்ட சண்டை போட்டு போனோமே, ஈவினிங் போய் அவகிட்ட கொஞ்சி பேசி சமாதானப்படுத்தணும்னு கூட தோணலையே இந்த மனுஷனுக்கு. பணத்துக்கு தான் பஞ்சம்னா இங்க ரொமான்ஸுக்கும் பஞ்சமா இருக்கே. ச்சே. டேய் சூப்பர்ரா. செம மச்சி. ஏய் காட்டுற, நானும் பாக்குறேன். ஏய் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குடா. கேமரா சூப்பரா இருக்கு மச்சான். டேய் நீ பாருடா. புது போன்டா. எங்க அண்ணன் நேத்து துபாயில இருந்து வரும்போது gift வாங்கிட்டு வந்தாரா எனக்கு. அப்படியா மச்சான்? செம்மையா இருக்குடா. இந்த போன் கையில இருந்தாலே கெத்துதான்ல. சும்மாவா? ரேட்டு தெரியுமா? 1,30,000 ரூபாய். 1,30,000. டேய் என்னடா சொல்றா? சரிடா, நான் கிளம்புறேன். டேய் மச்சான் 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 மச்சான், என்னடா? ஒரு நிமிஷம்டா. ஒரு 2 நாளைக்கு உன் போனை கொடுக்குறியா? ஒன்னும் பண்ண மாட்டேன் மச்சான், வச்சிருந்து அப்படியே திருப்பி கொடுத்துருவேன். புது போன்டா. அதனாலதான் மச்சான் கேக்குறேன். நீ காரணம் இல்லாம கேட்க மாட்டியே. என்ன மேட்ரு சொல்லு. என்னடா யோசிக்கிற? காரணம் சொல்லு, கொடுக்குறேன். இல்லைன்னா கிளம்புறேன். அது ஒண்ணுல மச்சான், திவ்யாட்ட கொண்டு போய் இத நான் வாங்கின போனுன்னு காட்டணும். அதுக்குதான் மச்சான். எதுக்குடா? ஏன் போன்டா? இதை கொண்டு போய் இப்போ உன்னதுன்னு எதுக்கு பில்டப் கொடுக்க போற? ஆக்சுவலி திவ்யாட்ட ரொம்ப பணக்காரன்னு சொல்லி வச்சிருக்கேன்டா. அவளும் நம்பிட்டா. காஃபி ஷாப்ல வேலை பார்க்கறது கூட காஃபி ஷாப் ஆரம்பிக்க தொழில் கத்துக்கிறதா சொல்லி வச்சிருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி பில்டப் கொடுத்தாதான்டா பணக்காரன் என்ன அவ நம்புவா. அதான் கேக்குறேன். டேய் என்னடா யோசிக்கிற? ஃப்ரெண்டு லவ்வுக்காக யாரோ என்னென்னமோ பண்றாங்க, நீ இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? லவ்னு வேற சொல்லிட்ட, முடியாதுன்னு சொல்றதுக்கு மனசு வரல. சரிடா, 2 நாள் இல்ல, நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் இது உங்ககிட்டே இருக்கட்டும். சரி மச்சான், திருப்பி கொடுத்துடணும். ஓகே மச்சான், கண்டிப்பா மச்சான். தேங்க்ஸ் மச்சான். போன் பத்திரம்டா. ஓகே மச்சான், நான் வரேன்.
ஆஹா திவ்யாட்ட இதெல்லாம் காமிச்சு என்னென்ன நடக்கும் ஐயோ எஸ் என்னங்க வேலைக்கு போலையா? போகணும். லஞ்சுக்கு அப்புறம். என்ன பார்த்து பேசுங்க. அப்படி என்னதான் பார்த்துட்டு இருக்கீங்க? இது ரொம்ப முக்கியம். ஏய். என்னடி பிரச்சனை உனக்கு? ஒரு மனுஷன் ரிலாக்ஸா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? என்ன பிரச்சனையா? எனக்கு பக்க பக்கன்னு இருக்குங்க. இங்க பாரு, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு உள்ள நுழைஞ்சு நான் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நான் ஏன் இப்படி கஷ்டப்பட போறேன்? எங்க பெரியம்மா பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும், மொய் எழுதணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க இன்னும் பணம் ஏற்பாடு பண்ணாம டாம் அண்ட் ஜெரிய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாம சரியா மொய் செய்யலன்னா அப்புறம் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் நம்மள பார்த்து சிரிப்பாங்கங்க. ஏய், நான் ஒண்ணும் சும்மா இல்ல. எவ்வளவு ட்ரை பண்ண ரெடி பண்ண முடியல. இப்படி சொன்னா எப்படிங்க? அப்ப கல்யாணத்துக்கு எப்படிதான் போறது? கல்யாணத்துக்கு போக வேண்டாம். அப்ப என்ன பண்றது? பணம் ரெடி பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வீட்ல போய் பார்த்து மொய் வச்சுட்டு வரலாம். என்னங்க பேசுறீங்க? என் பெரியம்மா பொண்ணு, நம்ம கல்யாணத்துக்கு போகாம எப்படி இருக்க முடியும்? இதே உங்க சொந்தக்காரங்க கல்யாணம்னா இப்படிதான் பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருப்பீங்களா? பொறுப்பு இல்லாமலாம் பேசல கங்கா. பணம் கிடைக்கலங்கிறதுனால பொறுப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு போகணும், மொய் வைக்கணும், ரெடி பண்ணுங்க. புரியாம பேசாத கங்கா. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடியல. ரெடி பண்ணுன்னா எப்படி ரெடி பண்றது? ஏ, உங்க அப்பா கிட்ட கேளுங்க. உங்க அம்மாவோட பென்ஷன் பணம்லாம் அவர் தானே வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேக்குறதுல என்னங்க தப்பு இருக்கு? கேட்டு வாங்குங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? சரி, அப்பா வரட்டும், கேக்குறேன். அண்ணா, என்ன? மிக்ஸர் ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து பாக்குறியா? இந்த வீட்ல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்க விட மாட்டீங்களே? உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா விட மாட்டீங்களா? இங்கேயே ரிப்பேர் பண்ற வேலையை வச்சிருவீங்களே. நீ போய் அந்த டூல்ஸ் பேக் எடுத்துட்டு வா. அப்படியே நிறுத்திங்க. 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? நான் கொண்டு வந்துட்டுமா? இல்ல இருக்கு சார், கொடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. சரிங்க சார். நந்தா, என்ன நந்தா கடையில நீ இருக்க? அப்பா எங்க? அப்பா துணி எடுக்க போயிருக்காரு அங்கிள். பரவாயில்ல, படிச்சுக்கிட்டே அப்பாவுக்கு உதவியா இருக்க. உன்ன மாதிரி பசங்க கிடைக்கிறதெல்லாம் உங்க அப்பாவுக்கு பெரிய வரம். அதுக்காக அப்பாவுக்கு சப்போர்ட்டா இருக்கன்னு சொல்லி படிப்பு கோட்டை விட்டுறாத. நீ என்னைக்கு படிச்சு பெரிய ஆளா ஆறியோ அன்னைக்குதான் உங்க அப்பா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும். சரி அங்கிள். ஆல் தி பெஸ்ட். என்னங்க, உங்க அப்பா வராரு. வந்த கையோட கேட்டுருங்க. ஏங்க, நம்ம கல்யாணத்துக்கு போகணும் சொல்லிட்டேன். கேக்குறேன்டி, பொறுமையா இரு. வந்து உட்காரட்டும். என்னப்பா பிரபு, வெளியில இருந்து சர்வீஸ்க்கு ஆள் வரலையா? இல்லப்பா. வீட்லயே ஆர்டரை புடிச்சிட்ட? மிக்ஸி ஓடலன்னு வைஷு சொன்னாப்பா. அப்படியா? அதான் நானே பாத்துட்டு இருக்கேன். ஆமா, தேங்க்யூமா. கேளுங்க. இருடி, கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பா, சொல்லுப்பா. பா, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். ஆ. பா நில்லுங்கப்பா. பா, எங்க போறீங்க? நான் உங்ககிட்ட பேசணும்ப்பா. பா, என்னாச்சு இவருக்கு? எதுக்கு இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்காரு? தெரியல. அங்கிள், பதட்டமா போறாரு. அப்பா, என்னப்பா சுந்தரம் சார் பதட்டமா போறாரு? தெரியலப்பா, நானும் கேட்கலான்னு நினைச்சா அதுக்குள்ள போயிட்டாரு. டேய், மனுஷன் தனியா போறாரு, போய் என்னன்னு கேளு, சரிப்பா. போ, போ.
அங்கிள் 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 இங்க வாங்க அங்கிள் இங்க வாங்க. என்னப்பா என்னாச்சு அங்கிள் ஏன் இப்படி டென்ஷனா போறீங்க? ஒண்ணும் இல்லப்பா விடு. அங்கிள் அங்கிள் நீங்க இப்படி டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல அங்கிள். என்ன விஷயம் சொல்லுங்க, நான் போய் பார்க்கறேன். ஆ. கடவுள் இருக்காரு குமாரு. ஐயோ அங்கிள் நான் நந்தா. இவன் வேற நிலைமை தெரியாம. அங்கிள் ஏன்பா இங்கேயா இருக்க நீ? என்ன சார் ஏதாவது மறந்து வச்சிட்டீங்களா ஆட்டோல? நான் எதுவும் மறக்கல, நீ தான் மறந்துட்ட. நான் மறந்துட்டேனா? என்ன சார் சொல்றீங்க? நான் 500 ரூபா கொடுத்தேன், நீ பாக்கி சில்லற கொடுத்தல்ல? நான் கரெக்டா தான் சார் கொடுத்தேன். இல்லப்பா, சரியா கொடுக்கல. என்ன சார் சொல்றீங்க? நான் கரெக்டா தானே சார் கொடுத்தேன். உழைச்ச காசு ஓட்டுனா போதும் சார் எனக்கு. நான் அப்படிலாம் ஏமாத்த மாட்டேன் சார். நீ ஏமாத்திட்டேன்னு நான் எப்போ சொன்னேன்? நீ ஏமாந்து போயிட்டியோ அப்படிங்கிற பயம்தான் எனக்கு. என்ன சார் சொல்றீங்க? நீ பாக்கி சில்லற கொடுக்கும்போது 350 ரூபா கொடுக்கணும், ஆனா இங்க பாரு 450 ரூபா கொடுத்துருக்க. நான் வீட்டுக்கு போய் எண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 100 ரூபா கூட இருந்தது. அதை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் உன்னை தேடி அலையிறேன். இந்தாப்பா ஒரு 100 ரூபா. சார் காலையில இருந்து சாப்பிடல சார், பசியில கவனிக்கல சார். தேடி வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீ உழைச்ச பணம் எங்கேயும் போகாது. நீ சாப்பிடாம கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சல்ல, அதான் உனக்கே வந்துருச்சு. ஓகே, இந்த பார் மிச்சம் 350 ரூபாய். ஒருவேளை இந்த 100 ரூபாயை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்காம போயிருந்தேன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன்ப்பா. அப்படி நடக்காம காப்பாத்தின கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். ரொம்ப நன்றி சார். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மற்றமா வாங்க சார். அந்த போலாம். அங்கிள் இதுக்காகவா இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க? என்கிட்ட சொல்லிருக்கலாமே. உங்ககிட்ட சொன்னா அந்த ஆட்டோக்காரரை அடையாளம் கண்டுபிடிச்சிருவியா? என்ன அங்கிள் 100 ரூபாய்க்காக போய்? என்ன 100 ரூபான்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? அந்த 100 ரூபாய்க்கு தானே அந்த ஆட்டோ டிரைவர் வெயில்ல வண்டி ஓட்டுறாரு. ஏன் உங்க அப்பா 100 ரூபாய் சம்பாதிக்க 5 துணி தேய்க்க வேண்டியிருக்குது. நல்ல வேளை அந்த டிரைவர் ஆட்டோல வரும்போது யாருக்கிட்டயோ போன்ல சொல்லிட்டு இருந்தாரு, இன்னும் சாப்பிடல, சவாரியை இறக்கி விட்டுட்டு போய் தான் சாப்பிடணும்னு. அதனாலதான் அவரை பிடிக்க முடிஞ்சுது. இத பாரு நந்தா, அடுத்தவன் உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல ஒரு பைசாக்கு கூட நாம ஆசைப்படக்கூடாது. அங்கிள் உங்களை எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள். ஏய், இது சாதாரண மனுஷனுடைய அடிப்படை குணம். இதுக்கு போய் என்ன இவ்வளவு பாராட்டிக்கிட்டே? வா போலாம். என்னய்யா பதட்டமா போனீங்க? அது அப்பா ஆட்டோக்காரர் சில்லறையை கொடுக்கும் போது தவறுதெல்லாம் 100 ரூபாவை சேர்த்து கொடுத்துட்டாரு. அதை திருப்பி கொடுக்க தான் ஆட்டோக்காரரை தேடி வேகமா போனாரு. ரொம்ப பெரிய மனுஷன் ஐயா உங்களுக்கு. சண்முகம், அடுத்தவங்க காசு தவறுதலா 1 ரூபா வந்தா கூட சில பேர் அது அதிர்ஷ்டம் நினைப்பாங்க. அது அதிர்ஷ்டம் இல்ல, பாவம். அந்த பாவத்தை சேர்க்க கூடாதுன்னு தான் பதறி போய் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். இத போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க. சுந்தரம், அடடே ராமநாதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்! நல்லா இருக்கியா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க? சுகபிரம்ம மகரிஷி அருளால ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ராமநாதா, பார்த்து எவ்வளவு நாளாச்சு? தம்பதி சமேதரா வந்திருக்க, ஏதாவது விசேஷமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அப்படியா? நீதான் வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். ரொம்ப சந்தோஷம், நிச்சயமா வரேன். ஐயோ, நான் வேற உங்களை வெளியில நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க. வாமா, வாங்க, வாமா. ஏங்க, இவன் அந்த ஃப்ராடு தானே? அந்த ஃப்ராடு தான். வா டேய், ஏண்டா இங்கே ஃப்ராடு தனம் பண்ண வந்துட்டியா? உன்னை இன்னுமா வேலையை விட்டு அனுப்பாம வச்சிருக்காங்க? டேய், இந்த வீட்லயும் ஃப்ராடு தனம் பண்ண வந்திருக்கியா? அங்க வாஷிங் மிஷின், இங்க மிக்ஸியா? இவனுக்கு இதேதான் வேலை போலங்க. நம்ம பத்திரிக்கை வைக்க போற வீட்ல எல்லாம் கரெக்டா வந்து இந்த ஃப்ராடு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான். அது எப்படிங்க? அதான் எனக்கு புரியல. ஏப்பா சுந்தரம், உனக்கு மிக்ஸி சர்வீஸ் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவன் 1 நம்பர் ஃப்ராடு. வீடு விடாப்ப ஏமாத்துறதையே பழப்பா வச்சிருக்கான். ராமநாதா, என்ன சொல்ற? நேத்து நாங்க இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு
எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தப்பா. அப்ப வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ண வந்த இந்த ஃப்ராடு என்ன பண்ணா தெரியுமா? வாஷிங் மிஷினுக்குள்ள ஏதோ ஒரு காயின் விழுந்திருக்குப்பா. அதை எடுக்க 100 200 கேட்கலாம். ஏதோ ட்ரம் போயிடுச்சுன்னு இந்த ஃப்ராடு 10,000 ரூபாய் கேட்டிருக்காம்பா. அப்ப அவங்கள என்னன்னு தெரியாம சரி 10,000 ரூபாய் தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. என்ன முடி கடை திறக்கிறதுக்குள்ள 10,000 ரூபாய் ஆட்டிய போட பாத்திருக்கான் ஃப்ராடு பையன். அண்ணா என்னண்ணா இதெல்லாம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? சுந்தரம், இது உன் கடைசி பொண்ணு வைஷ்ணவி தானே? ஆமா, அண்ணனு கூப்பிடுது. அவளுக்கு முன்னாடி பிறந்ததுனால அண்ணன் தான் கூப்பிடுவா. அவன் என்னுடைய மூத்த மகன். ஆச்சரியமா இருக்கா? சாரி சுந்தரம். நீங்க பார்த்தத சொல்றீங்க, அவ்வளவுதானே? இல்ல, இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி சுந்தரம். இல்ல ராமநாதா, உண்மையில எந்த தப்பும் இல்ல. பத்திரிக்கை எடுமா. சரிங்க. சுந்தரம், அவசியம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். நீ தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். கண்டிப்பா வரேன், நானே நடத்தி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தம்பி, தப்பா எடுத்துக்காதப்பா. எதிர்பார்க்காம என்னென்னவோ நடந்து போச்சு. வர சுந்தரம். இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பிள்ளை. ஆமாங்க, பாவம் சுந்தரம் சார். என்ன கேவலமான காரியம் பண்ணி வச்சிருக்கடா. பெத்த அப்பங்கிட்ட தான் நேர்மையா இல்ல, பாக்குற வேலையிலயாவது நேர்மையா இருக்கலாம்ல. இவ்வளவு கீழ்த்தரமா பிஹேவ் பண்ணிருக்க. பா, என் நிலைமை தெரியாம சும்மா பேசாதீங்கப்பா. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள் கிடையாது. நான் பண்ணது தப்பு தானே எனக்கு நல்லாவே தெரியும். என் மனசாட்சிக்கு பயந்து தான்பா நான் அப்படி பண்ணேன். நல்லா சமாளிக்கிறடா. அப்பா, என் சூழ்நிலையில இருந்து பாருங்க, அப்புறம் என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். இவ வேற பெரியமா பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும், மொய் செய்யணும்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏற்பாடு பண்ண முடியல. அதுக்காக இப்படி ஆடா பண்ணுவ? வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன என் நேரம் ஒர்க் அவுட் ஆகல, மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறேன். ஏண்டா, இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பண்ண தப்புக்கு நீ வருத்தப்படவே இல்லை பத்தியா? என்னப்பா பெருசா தப்பு பண்ணிட்டேன்? கோடி கோடியா கொள்ள அடிச்சனா? சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா. இல்ல பிரபு, நீ பெரிய தப்பு பண்ற. ஒருத்தன் பண்ற தப்புலயே பெரிய தப்பு எது தெரியுமா? தான் பண்றது தப்பே இல்லைன்னு நினைக்கிறான் பார், அதுதான். அப்பா, சும்மா சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, என்ன வெறுப்பேத்தாதீங்கப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நானா? என்னடா இது? நானா உன்னை சர்வீஸ் பண்ண போன இடத்துல ஃப்ராட் பண்ண சொன்னேன்? நீங்க வீட்டை வித்து பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஏன் சர்வீஸ் பண்ண போறேன்? சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு ஓனர் ஆயிருப்பேன். அதத்தான் செய்ய மாட்டேங்கிறீங்களே. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில இங்க வந்து நிக்கிற. இப்போ உனக்கு என்ன வேணும்? கல்யாணத்துக்கு போகணும், மொய் எழுதணும், அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? கங்கா, உன்னுடைய பெரியம்மா பத்திரிக்கை கொடுத்த அன்னைக்கே நான் தேதியை குறிச்சு வச்சுட்டேன். பணத்தையும் ரெடி பண்ணிட்டேன். வாங்கிக்கடா.
நமக்கு செஞ்சவங்களுக்கு திரும்ப செய்யணுங்கிற அடிப்படை அறிவு கூட எனக்கு இல்லாத போயிடுமா? நீ எங்கிட்ட பணத்தை கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு சர்வீஸ் சென்டர்ல போய் இப்படி பண்ணிட்டியடா. சரியா எண்ணிட்டியம்மா? அதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. போற இந்த இடத்துலயாவது மரியாதையை காப்பாத்திக்கங்க. இந்த சாரில நான் அழகா இருக்கேனா? பொய் சொன்னா நான் செத்தேன். ஆஹா, அடடடடடடா, அழகே வந்து நான் அழகா இருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சி போங்க, என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. எனக்கு இந்த சாரி ஓகே தானே? ஓகே, என்ன டபுள் ஓகே. அப்புறம் பேக்ரவுண்ட் செட் ஆகலன்னு சொல்லக்கூடாது. பேக்ரவுண்ட மாத்திட்டா போச்சு. வேற வழி. அப்பா, மம்மின்னு ஒருத்தங்க இங்க இருந்தாங்களே, எங்க? ஆமா, எங்க? ஏய், இதெல்லாம் ரொம்ப டூ மச் டி. நான் இங்க தானே இருக்கேன். நீங்க பண்றதுதான் டூ மச். என்ன இதெல்லாம்? ஏன் நான் அழகா இல்லையா? எங்க அம்மா மாதிரி இல்ல. ஆமா, நம்ம ஒன்னா வெளியே போனாலும் பாக்குறவங்க கூட இப்படிதான் சொல்றாங்க. நான் அக்கா மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. அப்பா, நீங்க தான் பாவம். உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியுது நீ அழகா இருக்கேன்னு அப்படின்னு சொன்ன. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. கேகே நகர் சைட் பார்க்குற லொகேஷன். நீ என்ன சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வச்சிருக்க? நீ கிளையண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணா பண்ணான்னு திட்டாங்க. இதான் நீ வேலை பார்க்குற லட்சணமா? கொடுத்த வேலையை சரியா பார்க்க மாட்டியா நீ? இது பாரு, இனிமே இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் எனக்கு வரவே கூடாது. கிளைண்ட் சொன்ன மாதிரி பால்கனி, பாத்ரூம், பெட்ரூம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரி போ. ஹலோ, என்னாச்சு? ஏய், வேலையில கவனமா இல்லன்னு உன் பாஸ் உன்னை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ காதுலயே வாங்காம உன் கவனத்தை வேற எங்கேயோ வச்சிருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். என்ன இல்ல? நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் பொண்ணு போட்டோவை நீ பார்த்ததை நான் பார்த்தேன். இல்ல மேடம், அது வந்து ஏதோ தெரியாம. என்ன யதார்த்தமா பார்த்தேன்னு பொய் சொல்ல போறியா? நான் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஷார்ட் டைம்ல நீ 5 தடவை அந்த போட்டோவை பார்த்த. நாச்சி, என்ன இது? போட்டோ பார்த்ததுக்கெல்லாம் போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்லு, எதுக்காக என் பொண்ணு போட்டோவை பார்த்த? இல்ல மேடம், அது வந்து ஏதோ யதார்த்தமா தான் பார்த்தேன். அது என்னடா யதார்த்தம்?
உன் லெவல் என்ன என் லெவல் என்ன? என் பொண்ண போட்டோல ஒரு தடவை 2 தடவை பார்த்தாலே பிடிக்காது. இந்த மாதிரி பொறுக்கலாம் வீட்ல வச்சு பேசக்கூடாது, வெளியே வச்சு பேசணும். போடா, வெளியே போடா. ஆச்சி போட்டோ பார்த்ததுக்கெல்லாம் அவ கோவப்படுவா. என் பொண்ணு போட்டோவை பார்க்கணும்னா கூட அதுக்கு தகுதியும் தராதரமும் வேணும். அவ அந்த போட்டோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தானா என்ன அர்த்தம்? அம்மா பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு பாத்துருப்பாமா. வாய முறி. நம்ம லெவல் என்ன, அவ லெவல் என்ன? சரி நாச்சி, இது பாரு, ரிலாக்ஸ் ப்ளீஸ். இன்னைக்கு நீ கண்டென்ட் ஷூட் பண்ணி சேனல்ல போஸ்ட் பண்ணுங்கிறதுக்கு அதனை இவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்க. இப்போ இப்படி டென்ஷன் ஆனா இப்படி? இது பாரு, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, சூடா ஒரு கப் காஃபி போட்டு தரேன், வா அப்படியே போய் உட்காந்து பேசலாம். வா, கோச்சிக்காத. என்ன இது, ஒருத்தன் 2 தடவை என் போட்டோ பார்த்ததுக்கு அப்படி திட்டி அனுப்பி வைக்கிறாங்க. என்னோட லவ் விஷயம் மட்டும் தெரிஞ்சது நான் செத்தன்னு நினைக்கிறேன். என்னடா சாப்பிட்டியா? இல்லடா, தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. டேய், புது போன் மாதிரி இருக்கு. எப்படா வாங்குன? சொல்லவே இல்ல. என்ன போன்னு? ஐபோன் புதுசுதான், பட் என்னோடது இல்ல, என் ஃப்ரெண்டோடது. ஃப்ரெண்டோடதா? ஆமா, 2 நாள்ல திருப்பி கொடுக்கணும். என்ன மாடல்னு? லேட்டஸ்ட் மாடல் தான். 2 days பிஃபோர் தான் ஃபாரின்ல லான்ச் பண்ணாங்க. இன்னும் நம்ம நாட்டிலலாம் லான்ச் பண்ணல. என் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்கான். என்ன பிரைஸ்டா? 1,30,000. ஓ, ஓ அவ்வளவு விலையானே? டிஃபன் ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரி வாங்க. கொண்டா. ஏய் வாங்கடா. என்ன பிரபு தம்பி, அண்ணே வீட்டுல தான் இருக்கியா? அப்போ இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப பிஸியா இருக்க போலக்குது. என்ன நீ எத்தனை தடவை போன் பண்ண அட்டெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க? அது வந்து இல்லைண்ணே, நீங்க கால் பண்ணும்போது ஒர்க்ல இருந்தேன். ஆ? அண்ணே பணம் வாங்கும் போது என்னடா சொன்ன? ஆ? ஆ. சாரி சாரி. லேடிஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நடந்துக்க எனக்கும் பிடிக்காது. ஆனா என்ன பண்றது, நீ இந்த மாதிரி நடந்துக்க வச்சிட்டிய. அல்ரா, ஏய் தோப்பர்ரா, தோசை, கார சட்னி, போடு 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 போடு. டேய், காம்பினேஷனே சூப்பரா இருக்கேடா. வாங்கின கடனை கட்ட வக்கு இல்லைனாலும் வாய்க்கு ருசியா சாப்பிடுறதுல உங்க வீட்டுல குறைச்சலே இல்ல போல இருக்குதே. செம்ம டேஸ்டா இருக்கிற பிரபு. ஏன் பிரபு, சாப்பாட்டுல உப்பு புளி காரம் இதெல்லாம் நல்லா போட்டு தானே சமையல் பண்றீங்க? இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்ப இந்த வெக்கம் மோனம் சூடு சொரணை அதெல்லாம் அதுலயும் வச்சிருக்கணுமே. இதெல்லாம் ஒரு பழப்பு. ஏய், இவன் கணக்கு அவரோடா கை நீட்டி வாங்கினது வட்டி நிலுவை, அதுக்கும் சேர்த்து வட்டி, ஆக மொத்தம் 1,70,70,000 ரூபாய் ஆகுது. தம்பி பெரியப்ப, இத என்ன பண்ணலாம் இப்ப? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே, நான் கொடுத்துறேண்ணே. எப்பா? இன்னும் 4-5 வருஷம் கொடுத்தா போதுமா? வந்து கொடுத்துருவியா? என்னண்ணே நீங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்ப பேச சொல்றா? சாரி மேடம். பிரபு, இப்ப எனக்கு என் பணம் வேணும். என்ன பண்ணலாம் சொல்லு, என்ன பண்ணலாம் சொல்லு.
என்கிட்ட இப்ப பணம் இல்லைண்ணே. உன்கிட்ட தான் இல்லைன்னு தெரியுமே. நீ இல்லைன்னு சொல்றத கேட்கறதுக்கா நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். ஆ? எனக்கு என் பணத்துக்கு என்ன வழியோ அது சொல்லு. அண்ணே வழி இருந்த சொல்ல மாட்டேன் நானே. ஏய், தண்ணி எடுத்துட்டு வாடா. அந்த தண்ணீர்ரா. ம். இவன் வீட்டுல என்ன தூக்குறதுனே தெரியலடா. அண்ணே அண்ணே புது போனா? ஆமாண்ணே. மாடல் நல்லா இருக்கே. இது நல்லா இருக்குல்ல, நம்மளும் ஒண்ணு வாங்கலாம்டா. ஆமா வாங்கலாண்ணே. இந்த போன் என்ன விலை? அண்ணே போன் என்னோடது இல்லண்ணே, என் ஃப்ரெண்டோடது. டேய், ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருப்பல்ல, அவன் உன்கிட்ட சொல்லிருப்பான்ல. சொல்லு, சும்மா என்ன விலைன்னு சொல்லு. அது 1,30,000 ரூபாய். அப்படியா? டேய், இவன் கணக்கு எவ்வளவு சொன்ன? 1,70ண்ணே. இந்த போனு 1,30. இல்ல இல்ல இல்ல, இது பழைய போனு, அதனால 30 கழிச்சுக்கலாம். அண்ணே இது பழைய போன் இல்ல, புது போன். டேய், அது உன் ஃப்ரெண்டு வாங்கும் போது அதான் இந்த மார்க்கெட் சீன் கிட்ட வந்துருச்சுல. ஏய், நான் சொல்றதான் விலை. இந்த போனுக்கு ஒன்ன போட்டு கழிச்சுக்கிட்டு, டேய் மீதி கழிச்சா எவ்வளோன்னு சொல்லு. 70ண்ணே. தம்பி, போனுக்கு 1 ரூபா கழிஞ்சது போக பேலன்ஸ் இருக்கிற 70,000 எப்படா தம்பி கொடுப்ப? இந்த போன் என் தம்பியோட ஃப்ரெண்டு போன்னு. அதெல்லாம் உங்க அண்ணன் தம்பி பிரச்சனை, அதெல்லாம் நீங்க பேசிக்கோங்க. பேலன்ஸ் 70 எப்ப கொடுப்ப சொல்லு. அண்ணே சரி, அதையும் நானே சொல்றேன். அப்ப நீ டைம் கேட்டல்ல, இப்ப நான் சொல்றேன். பேலன்ஸ் அமௌண்ட வட்டியோட, எப்படி வட்டியோட 1 மாசத்துல, அதாவது இன்னைக்கு தேதியில இருந்து சரியா 30வது நாள் என் கைக்கு வந்து சேரணும். இனிமே உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன். ஆனா பணம் வரலன்னு வச்சுக்க, அடுத்த தடவை வீட்டுக்கு வந்தா போனெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். என்ன எடுத்துட்டு போவன்னு எனக்கு தெரியாது. நான் அவனை போட்ட போடல எப்படி கதறிட்டு வந்து வட்டியை கட்டிட்டு போவான்னு பாடுறா. ஆமாண்ணே. என்னடா அவன் போனை பிடிக்கிட்டு போறான், நீ பார்த்துட்டு சும்மா இருக்க? டேய், நானடா பிடிக்கிட்டு போ சொன்னேன். அவன் பிடிக்கிட்டு போனா நான் என்னடா பண்ணுவேன்? டேய், அது என் ஃப்ரெண்டோட போன்டா, ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்கான். அவனுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? எனக்கு என் போன் வேணும். டேய், ஏதாவது சொல்லி சமாளிடா, நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். நீ பட்ட கடனுக்கு நான் ஏன்டா சமாளிக்கணும்? நான் ஏன்டா பதில் சொல்லணும்? எனக்கு என் போன் வேணும். என்னடா பேசுற நீ? நான் ஏதோ உன் போனை வாங்கி அவங்க கையில கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஆளு உன்னை தேடி தானே வீட்டுக்கு வந்தான். நீ கொடுக்க வேண்டிய கடனுக்கு தானே அந்த ஆளு என் போனை பிடிக்கிட்டு போனா. நீ தான்டா என் போனை கொடுக்கணும். என்னடா புரியாம பேசிட்டு இருக்க நீ? நானே பணம் கொடுக்க முடியாம தப்பிச்சிட்டு இருந்தேன். அவன் உங்ககிட்ட இருந்து போனை பிடிங்கிட்டு போயிட்டான். இப்போ போன் வேணும்னு கேட்டா என்னால என்னடா பண்ண முடியும்? எனக்கு அது தெரியாது. கடங்காரன் முன்னாடி நீ தலை குனிஞ்ச மாதிரி என் ஃப்ரெண்டு முன்னாடி என்னால தலை குனிஞ்சு நிக்க முடியாது. எனக்கு என் போன் வேணும். என்னடா நீ கடங்காரன் பணம் வேணும்னு கேட்ட மாதிரி நீ போன் வேணும்னு கேட்டா நான் என்னதான்டா பண்ணுவேன்? என்னால முடியாதுடா. டேய் பிரபு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன்.
உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ? எனக்கு என் போன் வேணும், இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஐயோ போதும், நிறுத்துங்க. அருள், போனை திருப்பி தரதுக்கு இப்ப உங்க அண்ணன் கிட்ட பணம் கிடையாது. உங்க அண்ணன் கட்டின தாலி தான் இருக்கு. இதை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணு. உன் ஃப்ரெண்டுக்கு திருப்பி கொடுத்துரு. டேய், என்னடி பண்ற? இப்ப எதுக்காக தாலியை கழட்டிட்டு இருக்க? வேற என்ன பண்றது? உங்க தம்பி ஃப்ரெண்டு கிட்ட இருந்து காஸ்ட்லி போன் வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்க வாங்கின கடனுக்கு உங்க தம்பி பதில் சொல்வானா? நான் தான் பதில் சொல்லணும். அண்ணி, என்ன காரியம் பண்றீங்க? நாங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசுறோம், என்னமோ பண்றோம். அதுக்காக தாலி கழட்டுவீங்களா? நீங்க கழட்டி கொடுத்தா நான் வாங்கிடுவேனா? போங்க நீ. நல்ல வேலை அப்பா வீட்ல இல்ல, இருந்திருந்தா அவ்வளவுதான். ஏய், என்ன அந்தால தலைசி விடுவாரா? ஏய், அப்பாவை மரியாதை இல்லாம பேசினா அவ்வளவுதான். என்ன நல்லா பண்ணுவ? இருக்காது. என்ன பண்ணுவ? ஏதோ உனக்கு மட்டும் தான் ஒரு அப்பா மாதிரி பேசிட்டு இருக்க. ஏங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏய், உனக்கு முன்னாடி பிறந்தவருக்கு அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் நல்லா தெரியும். நீ வம்பிழுக்காம வேலையை பாரு. ஏங்க போங்க நீங்க. அந்த பக்கம் நாங்க போனதும் உங்க அப்பாவுக்கு போனை பண்ணி பத்த வச்சிடாத. சரியான ராட்சசியா இருக்கு. பாட்டி வாய் தர. ஐயோ, என்ன ஜுரம் குறையவே இல்ல. பாட்டி, மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை குடி. இரு பாட்டி, இந்தா தண்ணியை கொஞ்சம் குடி. எனக்கு வேண்டாண்டி. வெறும் வயித்துல எப்படி மாத்திரை போடுவ? கொஞ்சம் குடிய. குடி. குடி குடி. இந்த மாத்திரையை போட்டுட்டு நல்லா தூங்குனா காய்ச்சல் குறைஞ்சிரும். இந்தா பாத்து. இருங்க பாட்டி. என்ன பாட்டி, எதுக்காக அப்படி பாக்குற? இல்லம்மா, எனக்கும் வயசாயிடுச்சு. அடிக்கடி உடம்பு முடியாம படுத்துக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒண்ணுன்னா உன்னை யாரு பாத்துக்குவா? உனக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். நானும் திடீர்னு உன்னை விட்டுட்டு போயிட்டா. பாட்டி, ஏன் இப்படி பேசுற? அத நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத பாட்டி. உனக்கெல்லாம் அப்படி ஒண்ணும் ஆகாது. இல்ல, உனக்கு உதவியா இருக்கேன்னு தான் பேரு. ஆனா நீதான் எனக்கு உதவியா இருக்க. பாரு, 2 நாளா படுத்துக்கிட்ட. நீ ஆட்டோவையும் ஓட்டிக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உனக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கற. பாட்டி, இதுல என்ன சிரமம் இருக்கு? நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? நம்ம வீட்டு வேலையை நாம தானே பாக்கணும். நான் அதுக்கு சொல்லல மீனாட்சி. அந்த சுந்தரம் எப்போ உன் கண்ணுல மாட்டுறது? இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்லடி, இல்ல. தப்பு பண்ண சுந்தரம் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உன் கண்ணுல மாட்டாதான் போறான். நீயும் அவனை பழி வாங்க தான் போற. ஆனா அந்த நாள் வர வரைக்கும்
நீ உன் வாழ்க்கையை இப்படியே தான் வாழணுமா? நீ எல்லா பொண்ணுங்க மாதிரியும் வாழக்கூடாதா? உன் வயசு பொண்ணுங்க கல்யாணம், குடும்பம், குழந்தைன்னு இருக்கிறத பார்க்கும்போது உன்னையும் அப்படி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மீனாட்சி. அக்கம் பக்கம் இருக்கிற நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் உன் கல்யாணத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. உன்னை அவங்க மருமகளா ஏத்துக்க ஆசைப்பட்டு பொண்ணு கூட கேக்குறாங்கம்மா. நீ மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா போதும். உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு ஏக்கமா இருக்குமா? என்னம்மா நீ அப்படி பாக்குற? இந்த பாட்டியோட ஆசையே ஏக்கத்தை நீ நிறைவேற்றி வைக்க மாட்டியா? என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் எப்படி பாட்டி என்கிட்ட இப்படிலாம் கேட்க தோணுது? சொல்லு பாட்டி. என்ன பாட்டி, பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? இப்ப சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா பாட்டி? அது நாம உன்னை பத்தின உண்மைய சொன்னாதானே. என்ன பாட்டி பேசுற? கல்யாணங்கிறது முடிவில்லை, அது வாழ்க்கையோட தொடக்கம். உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு நாள் உண்மை வெளியே தெரிய வரும்போது கல்யாண வாழ்க்கை என்ன ஆகும்? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் மீனாட்சி. நீ பழசெல்லாம் மறந்துரு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இத பாரு, நீ மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. அப்புறம் பாரு, 1000 மாப்பிள்ள வரிசையில நம்ம வீட்டு வாசல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிப்பான். 1000 மாப்பிள்ளையா? ஏன்னா 1000 பேரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா பாட்டி? இப்படி சிரிச்சு மழுப்பி பேச்ச மாத்தாத. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பாட்டி, நாம வந்த வேலை வேற, அதை விட்டுட்டு கல்யாணம் அதிதன்னு பேசிட்டு இருக்க. தூங்கு பாட்டி. அதோ பாரு, அந்த கேட்டு போட்டு விடு. ஸ்டாப் பண்ணு. சார் சில்லறை கரெக்டா இருக்கும் சார். நீ என்னை ஏமாத்திட்ட. நான் சொன்னேன், நீ 5ஓ 10ஓ அதிகமா கொடுத்துட்டா ஒன்னு தேடி அலையணும் திருப்பி கொடுக்கறதுக்கு. அதுக்காக தான் சொன்னேன். சரியா இருக்குப்பா, போப்போ. வித்தியாசமான ஆளா இருக்கீங்க சார் நீங்க. ஐயா. என்ன சண்முகம்? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ரகசியமா? என்ன சண்முகம், ஏன் இப்படி தயங்கி நிக்கிற? எதா இருந்தாலும் சொல்லு. என்ன வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலையா. நீ நடந்துக்கிறத பார்த்தா
இங்க ஏதோ நடந்திருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன நடந்ததுன்னு நீ என்கிட்ட சொல்லு. ஐயா, மார்க்கெட்ல வட்டிக்கு பணம் விட்டு வசூல் பண்ற சீனு இருக்கான்ல? ஆமா, அந்த வசூல் ராஜா. வட்டிக்கு மேல வட்டி போட்டு குடுக்கல என்ன உசுறு எடுத்துருவானே, அவனை பத்தி இப்ப என்ன? அந்த மார்க்கெட் சீனு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான் ஐயா. என்ன? நம்ம வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்தான்? நீ நல்லா பாத்தியா? அவன் தானா? இல்ல அவன மாதிரியே இருக்கிற வேற யாரையாவது பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? இல்லையா, நான் பார்த்தது மார்க்கெட் சீனுவே தான் ஐயா. நம்ம பெரிய தம்பி பிரபு மார்க்கெட் சீனு கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஐயா. எதை வச்சு சொல்ற சண்முகம்? அந்த சீனுவும் அவன் கூட வந்தவங்களும் வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது பிரபுக்கு என்ன பார்த்ததும் அல்ல இல்ல ஓட்ட போடல பாக்கி பணத்தை பதறிட்டு கொண்டு வந்து கொடுப்பான்னு பேசிக்கிட்டே போனாங்க ஐயா. அந்த சீனு ரொம்ப மோசமான ஆளுங்க ஐயா. அவங்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கவே கூடாது. வாழ்க்கையில கடன் வாங்குறதே தப்புன்னு நினைக்கிறவனா? எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா வட்டிக்கு கடன் வாங்க விட்டுருப்பேனா? ஐயா, அந்த சீனு கிட்ட சொன்னபடி நடந்துக்கலன்னா அடாவிடியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டு பொம்பளைங்களை கொண்டு போயிடுவான் ஐயா. போன மாசம் கூட அப்படி ஒரு சம்பவம் பண்ணா ஐயா. அவன் ஒரு தராதரம் தெரியாத ஆளுங்க ஐயா. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அந்த பயம் எனக்கு அதிகமாயிடுச்சுங்க ஐயா. நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல ஐயா. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்க ஐயா. இந்தாங்கப்பா காஃபி. ஏமா, வெறும் காபி மட்டும் தானா? இந்த ஸ்நாக்ஸ் கிளாஸ் ஒண்ணு இல்லையாமா? உங்க பேரனோட பிஸ்கெட் தான்ப்பா இருக்கு, சாப்பிடுறீங்களா? பரவாயில்லம்மா, கொண்டு வாமா. பேர பிஸ்கெட் தானே. குழந்தைக்கு வச்சிருக்கிற பிஸ்கெட்டுக்கு விவசாய வேணாம் உங்களுக்கு? அட, குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு தெய்வம்னா நானும் குழந்தை தானே. நீ கொண்டு வாமா. கங்கா, சொல்லுங்க மாமா. வட்டிக்கு கடன் கொடுக்கற மார்க்கெட் சீனு நம்ம வீட்டுக்கு வந்தானா? உங்ககிட்ட தான்மா கேக்குறேன். அந்த சீனு நம்ம வீட்டுக்கு வந்தானா? ஆமாப்பா, வந்தான். பெரிய அண்ணன் அந்த ஆளுகிட்ட கடன் வாங்கியிருக்காரு போலப்பா. என்னம்மா இதெல்லாம்? வாழ்க்கையில கடன் வாங்குறதே தப்புன்னு நினைக்கிறவனா? ஆனா ஒரு கடன்காரன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உன் புருஷனை மிரட்டிட்டு போயிருக்கான். இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன கேட்க சொல்றீங்க? உங்க பையன் கடன் வாங்கினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானா கடன் வாங்க சொன்னேன்? என்னம்மா இவ்வளவு மழுப்பல பதில் சொல்ற? பிரபு என் பையன் தான், அத நான் மறக்கல. அதே சமயம் பிரபு உன் புருஷன், அத நீ மறந்துடாத. புருஷனோட வரவு செலவு என்னன்னு பொண்டாட்டி தெரிஞ்சுக்கணும். செலவு அதிகமாகும் போது அதை கண்ட்ரோல் பண்ணணும், புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணணும். அது உன் கடமைமா. ஆமா, நான் சொன்ன மட்டும் அப்படியே உங்க மகன் அதை கேட்டுட்டு தான் மறுவேளை பாப்பாரு. சரி, அப்படியே வட்டிக்கு கடன் வாங்குற அளவுக்கு உன் புருஷனுக்கு என்ன கஷ்டம்? என்ன நீங்க எல்லாத்துக்கும் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க பையன் வாங்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு பெருசா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? செலவு அவ்வளோ இருக்கு. அப்படி இல்ல கங்கா, வாழ்க்கையில 2 விதமா தான் வாழ முடியும். ஒண்ணு, நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளதான் குடும்பம் நடத்த முடியும். இல்ல நாம எப்படி வசதியா வாழணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கேத்த அளவுக்கு நாம சம்பாதிக்கணும் நேர்மையா. அப்படித்தான் நானும் உன்னோட அத்தையும் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம். சும்மா பழைய கதையே பேசிட்டு இருக்காதீங்க மாமா. உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. உங்க காலத்துல அப்படி என்ன செலவு இருந்திருக்க போது? ஆனா இன்னைக்கு சாதாரணமான வாழ்க்கை நடத்துறதுக்கு எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மாசமானா என்னோட போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், உங்க பையனோட செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், கேபிள் டிவிக்கு பணம் கட்டணும், பால், பிஸ்கெட், சக்கரை, காஃபி தூள், பைக்குக்கு பெட்ரோல், இது எல்லாமே அடிக்கடி விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அது மட்டுமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவனை சண்டே ஆனா வெளியே கூட்டிட்டு போகணும். அப்படியே வெளியில கூட்டிட்டு போற இடத்துல ஆசைப்பட்டு சாப்பிட்டா அதுக்கு உடம்பு சரியில்லாம போகும், அதுக்கு ஹாஸ்பிட்டல் வேற போகணும்.
இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்கு. உங்க காலத்துல இவ்ளோ செலவு இருந்துச்சா? இத பாரு கங்கா, நீ சொல்றதுல பல சாய்ஸ் இருக்கு. அதுல எது வேணும் எது வேணாங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். நம்ம வாழ்க்கைய நாம தான் வாழணும், அடுத்தவங்களுக்காக நாம வாழக்கூடாது. ஏங்க, உங்க பொண்ணு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா, பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்க. எங்க மகளுக்கு எடுத்து சொல்றது இருக்கட்டும். எங்க நாங்க சம்மந்தி வந்திருக்கோம், எங்களை பார்த்து ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? ஏன் டெய்லி 3 வாட்டி இங்க தானே வரீங்க, இங்க தானே வழிச்சு கட்டி சாப்பிடுறீங்க, நீங்க தான் என்ன வாங்கன்னு கூப்பிடணும். இதுல வெட்டி மரியாதை வேற. உங்க பொண்ணு கிட்ட சொல்லி புரிய வைங்க. என்னத்த புரிய வைக்கிறது? என் பொண்ணு அப்படின்னா புரியாம பேசிட்டா? இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல என்னென்ன செலவு இருக்குமோ அதைத்தான் புள்ளி விவரமா சொல்லிருக்கா. நம்ம காலம் மாதிரிலாம் இல்ல, எல்லாமே மாறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு. வருமானத்துக்குள்ள செலவு பண்ற காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. செலவுகள் அதிகமாக அதிகமாக அதுக்கேத்த மாதிரி வருமானத்தை பெருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. உங்க மகன் அப்படி புத்திசாலித்தனமா நடந்துப்பாருன்னு பார்த்தா ஒழுங்கா படிப்பை முடிக்காம நல்ல வருமானம் இல்லாமல் இருக்காரு. அதனாலதான் என் பொண்ணு தேவையில்லாம கஷ்டப்படுறா. இந்த வீட்டுக்கு போய் என் பொண்ணு மருமகளா வந்து இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் பொண்ணை எங்கேயோ கட்டி கொடுத்திருப்பேன். அவ இந்த கஷ்டமே இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு இருப்பா. நான் தான் ஏமாந்துட்டேன். நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா? அப்படின்னா நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்றீங்களா? நான் ஏமாந்துட்டேனாலே நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம். நான் ஒண்ணும் ஏமாத்தலீங்க. என் பையன் படிப்பு முடிக்கல, அரியர்ஸ் பாக்கி இருக்கு, இந்த வேலைக்கு தான் போறான், இவ்வளவுதான் சம்பாதிக்கிறான். உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்கன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிட்டு விருப்பப்பட்டு தானே உங்க பொண்ணு கொடுத்தீங்க. ஆமா, இல்லைன்னு சொல்லியே. ஆனா உங்க பையன் அரியர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு போய் சர்வீஸ் சென்டர் வச்சு ஓனர் ஆயிருவேன்னு சொன்னானே. இப்பவும் அதான் சொல்றான். அவன் ஒண்ணும் மாத்தி பேசலையே. மாப்பிள்ள சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு நீங்க அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும். என்ன, அவனுக்கு பதிலா நான் போய் எக்ஸாம் எழுதணுமா? நீங்க தான் அவருக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்கீங்களே. என்னங்க பேசுறீங்க? நான் அவன் அப்பா. எந்த அப்பனாவது தன் பையனோட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போடுவானா? அதான் நீங்க இருக்கீங்களே முட்டுக்கட்டை போடுறதுக்கு. உழைப்பு, நேர்மை, நீதி, நியாயம்னு பேசிக்கிட்டு தேவையில்லாத உபதேசங்களை பண்ணிக்கிட்டு பசங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கீங்களே. நான் ஆரம்பத்தில இருந்து என் பையனை நல்லா தான் வளர்த்தேன், அவனும் நல்லா தான் வளர்ந்தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஆயிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளை மாறிட்டாருன்னு சொன்னா அப்ப நான் தான் மாத்திட்டேனா? ஏமா, அவர் சொல்ற அர்த்தமே அதான், உனக்கு புரியலையா? அப்போ நான் தான் உங்க மகனை செலவாளியாக்கி கடனாளியாக்கி கஷ்டப்படுத்துறேனா? இத பாருமா, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் அதான் உண்மை. என்ன மாமா பேசுறீங்க? உங்க பையனுக்கு பொண்டாட்டி புள்ளைய வச்சு காப்பாத்த சம்பாதிக்க தெரியல, அவர் வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ண உங்களுக்கு தெரியல. இதுல நான் கடன் வாங்க சொன்னேன்னு என் மேல பழிய போடுறீங்க. பழி போடலம்மா, நீ நினைச்சா உன் புருஷன் கடன் வாங்காம குடும்பம் நடத்த வைக்க முடியும். என்ன வேலைக்கு போக சொல்றீங்களா? என்னப்பா இப்படி பேசுற? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலையே. வேற என்ன அர்த்தத்துல சொன்னீங்க? ஏங்க, கங்கா தான் புரியாம பேசுற, நீங்களும் புரியாம பேசுறீங்க. நானும் என் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம். எங்க வந்து என்ன பேசிட்டு சும்மா இவ ஒருத்தி. நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா தான் இருந்தேன், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. நீ வாய் போட்டு கம்பெனி. இவர் பண்ண தப்பையும் ஒத்துக்க மாட்டாரு, இவர் பையன் பண்ண தப்பையும் ஒத்துக்க மாட்டாரு. என்னமோ நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பையன் மாறிட்டான், ஏகப்பட்ட கடனை வாங்கி கடனாளி ஆயிட்டான், அப்படி இப்படி பெருசா பேசுறாரு. கங்கா, இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்புவா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னமா யோசிச்சுட்டு இருக்கிற? எப்ப அவர் பையன் கடன்காரன் ஆனதுக்கு நீதான் காரணம் சொன்னாரோ அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல என்னமா வேலை? வாமா போலாம். அட வாங்குறல்ல. எங்க நில்லுங்க, என்ன பண்றீங்க? சுமந்தி, கங்கா. என்னங்க? சுமந்தி நில்லுங்க. கங்கா என்னுடைய மருமக.
நான் அவளை கேள்வி கேட்கிறேன், அவ என்கிட்ட பதில் சொல்றா. நீங்க நடுவுல கூட்டு போறீங்க, இது ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, எனக்கு பொண்ணு முதல்ல, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மருமக. உங்க பையன் கடை வாங்கி கடங்கார வீட்டுக்கு வந்துட்டானா அவன் சட்டையை பிடிச்சி கேளுங்க. அதை விட்டுட்டு வாழ வந்த பொண்ணு மேல குறை சொல்றீங்க. அப்போ உங்க வளர்ப்பு சரி, என் வளர்ப்பு சரி இல்லையா? அட போங்க மாமா. நீங்க கங்கா, என்னங்க சொன்னா கேளுங்க. சம்பந்தி சம்பந்தி விலகாதீங்க. கங்கா, முதல்ல வீட்டுக்குள்ள வாமா. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேச. என்ன பேசுறது? பெத்த மகனே சந்தோஷமா வாழ விடாம அவனை பாடா படுத்திட்டு இருக்கீங்க. இதுவே உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா வீடு வீடுன்னு கட்டிட்டு அழமாட்டேன். பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அவங்களோட சந்தோஷமா வாழுவேன். என்னுடைய பசங்களுக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. கங்கா, அப்பா பேச்ச கேட்காத, உள்ள வாமா. கங்கா, ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்கம்மா, தயவு செஞ்சு உள்ள வா. என் பொண்ணு வரமாட்டான். இந்த வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நான் நல்லா ஏமாந்தது போதும். மத்த வீட்டுல மருமக நல்லா வாழ்ந்தா மாமியாருக்கு பொறுக்காது. ஆனா இந்த வீட்டுல மாமனாருக்கு பொறுக்கல. மத்த வீட்டுல மாமியார் கொடுமை, இந்த வீட்டுல மாமனார் கொடுமை. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஏமா, நீ இந்த வீட்டுல வாழ்ந்தது போதும், வாமா போலாம். கங்கா, கங்கா, நில்லுங்க. இதுக்கு தேவையான உப்பு, புளி, காரம் எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து நல்லா கலக்கி கொதிக்க விடணும். குடிக்காத, சூப்பு குடிக்கணும்ல. ரெடி, சூப் ரெடி. இன்னைக்கு நல்லா மாட்டணும். இன்னைக்கு ஒரு புது டிஷ் சூடா ரெடி பண்ணிருக்கேன். எப்படி ஸ்மெல் வருதா? என்ன என்ன ஸ்மெல் தூக்குதா? தூக்குது தூக்குது. சூப்பர். சூப்போட ஸ்மெல்லுக்கு நீங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்கு வந்துருவீங்கன்னு நினைச்சேன். ஏன் வரல? அது திவ்யா திவ்யா போலாம் தான் சொன்னா. திவ்யா, நான் தான் கிச்சனுக்குள்ள வந்தா உன் ப்ரோக்ராம் டிஸ்டர்ப் ஆயிடுமேன்னு தான் நான் ஆர்வத்தை அடக்கிக்கிட்டு இங்கே உட்காரலாம்னு சொன்னேன். அதுவும் கரெக்ட் தான். உங்களை மாதிரி புருஷனும் பொண்ணும் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வெயிட் 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 வெயிட். சாப்பிட வேண்டாம் மாமா. இல்ல சாப்பிடணும் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எதுக்கு இதெல்லாம்? சோஷியல் மீடியா பேஜ்ல நான் போஸ்ட் பண்ண போறேங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு ஸ்மைலி ஃபேஸோட கமெண்ட் பண்ணணும். ஓகே? ஒரு நிமிஷம், நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். எடுத்துக்க. இங்க பாருங்க. ஸ்மைல். ரெடி? இப்ப சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சும்மா டேஸ்ட் அப்படியே அல்லுமே. ஆனந்த கண்ணீரே வருது. இல்லப்பா, நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சூப்பர் சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. முடியவே முடியாது, சாப்பிடவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா இப்படி சாப்பிட புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா ஆமா, நீங்க சூப்பர்மா, கிரேட். ஐயோ, போது ரொம்ப புகழாதீங்க என் செல்லம், என் தங்கம்.
நான் தான் உங்க நாவிற்கு சுவை சேர்க்கும் நாச்சியா பேசுறேன். இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ஒரு டிஷ் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோட ஹஸ்பண்டும் டாட்டரும் அத டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்க குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களை பயங்கரமா பிரைஸ் பண்ணுவாங்க. ஓகே பை வியூவர்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ உங்களால பார்க்க முடியும். ஓகே பை மக்களே. ஐயோ என்ன பண்றாங்க? ஒருவேளை இது அவ்வளவு மோசமாவா இருக்கு? சாப்பிட்டு பாத்துறோம். எப்படி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்றைய பொழுது இனிதே முடிந்தது. கங்கா, கங்கா, வைஷு. என்னென்ன? கங்காவா ஆகாஷம் எங்க? ஹால்லயும் இல்லைன்னு மேல போய் பார்த்தேன், ரூம்லயும் இல்ல. ரெண்டு பேரும் எங்க போனாங்க? அண்ணி எதுவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலையா அண்ணே? ஏ, கங்காவா ஆகாஷம் எங்கன்னு கேட்டா அண்ணி ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலையான்னு கேட்டுட்டு இருக்க. என்னாச்சு? வைஷு, அப்பா பொண்டாட்டியும் பையனையும் காணும்னு பதறி போய் கேக்குறான்ல, சொல்லு. என்ன முழிக்கிற? ரெண்டு பேரும் எங்க? அது வந்து அண்ணியோட அப்பா நம்ம அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன சொல்ற? அவர் எதுக்கு இவர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு போனாரு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அண்ணா, அது அந்த கந்து வெட்டிக்காரங்கிட்ட நீங்க கடன் வாங்குனீங்கல்ல, அதுக்கப்புறம் கந்து வெட்டிக்காரன் வீட்டுக்கு வந்திருந்தால அது விஷயமா தான் அன்னிக்கிட்ட அப்பா பேசிட்டு இருந்தாரு. எப்ப அவர் பையன் கடன்காரனானதுக்கு நீதான் காரணம் சொன்னாரோ அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல என்னமா வேலை? வாமா போலாம். அண்ணி ஆகாஷ ஸ்கூல்ல இருந்தே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களாப்பா? கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய தப்பாப்பா. சும்மா இந்த தத்துவெல்லாம் சொல்லி வெறுப்பேத்தாதீங்கப்பா. 1000 கோடி 5000 கோடின்னு வாங்கினவெல்லாம் என்ன இப்ப வந்து வேதனை இல்லையா இருக்கான்? எல்லாம் இப்ப நம்பர் 1 பணக்காரங்களா இருக்காங்க. 1000 கோடி 5000 கோடி வாங்கினவெல்லாம் வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்காங்க. பணத்தை திருப்பி தர போறது இல்ல. 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கினானே அவன் தோல்ல தான் துண்டை போட்டு இழுத்துட்டு போவான். ஏண்டா நல்லது சொன்னா எடுத்துக்கவே மாட்டீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். நான் கடன் வாங்க போறேன், நான் கட்ட போறேன். உங்ககிட்ட எதுவும் கேட்டனா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ கடன் வாங்கு, கட்டு. ஆனா எந்த கடன்காரனும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுதான் என் பிரச்சனை. அதுக்காக என் பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? ஏண்டா முட்டாள், வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவங்களுக்கும் வீட்டை விட்டு துரத்தினவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது? இதவார், கங்கா வைஷு மாதிரி எனக்கு இன்னொரு பொண்ணு. இதெல்லாம் வக்கனையா தகட்டு பேசுங்க. ஆனா என் பிரச்சனையை மட்டும் தீர்த்துறாதீங்க நீங்க. உன்னுடைய அகராதியில பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னா நான் இந்த வீட்டை விற்கணும், அதானே?
டேய் போய் 4 தெருல கேட்டு பாரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட. அவங்க சொல்லுவாங்க சொந்த வீட்டோட அருமைய பத்தி. டேய் எந்த விஷயமும் இருக்கும்போது அருமை தெரியாது, கைய விட்டு போனப்புறம்தான் அதோட அருமை புரியும். டேய் பாண்டி அண்ணே அங்க பாரு. என்னண்ணே? அங்க ஒரு பொண்ணு இருக்கு பாரு. ஆமா இருக்கு, அதுக்கு என்னப்போ? சரிவா போலாம். ஏய் அது மீனாட்சி மாதிரி இருக்குப்பா. மீனாட்சியா? எந்த மீனாட்சி? அதான்ப்பா தேவராஜ பொண்ணு மீனாட்சி. தேவராஜ பொண்ணு மீனாட்சியா? நம்ம ஊரு பொண்ணு இந்த ஊர்ல எப்படி? இங்க என்ன பண்றா இவ? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அதுவும் ஆட்டோ டிரைவரா? ஒண்ணுமே புரியலையேப்பா. முதல்ல தேவராஜ பொண்ணு மீனாட்சியான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். வா. மீனாட்சி மீனாட்சி? ஏய் மீனாட்சி தான்பா. மீனாட்சி நில்லுமா. நில்லுமா. நில்லு. நில்லுமான்னு சொல்றல. அம்மா நீ தேவராஜ பொண்ணு மீனாட்சி தானே? எந்த தேவராஜ்? என் பேரு மீனாட்சி எல்லாம் இல்ல. அப்ப இவர் மீனாட்சின்னு கூப்பிட்டது திரும்பி பார்த்தா? நான் யாரையும் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு பார்த்தேன் சார். அப்ப நீ நாகர்கோவில் தேவராஜ பொண்ணு மீனாட்சி இல்லையா? நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற தேவராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது. என் பேரு மீனாட்சியும் கிடையாது. வா வண்டி எடுமா. சார் நகருங்க, வண்டி எடுக்கணும். என்ன அது? என்ன எப்படி சொல்றா? பின்னாடியே போமா. மீனாட்சி இல்லைங்குது. அம்மா நீ தேவராஜ பொண்ணு மீனாட்சி தானே? எந்த தேவராஜ்? என் பேரு மீனாட்சி எல்லாம் இல்ல. அப்ப நீ நாகர்கோவில் தேவராஜ பொண்ணு மீனாட்சி இல்லையா? நாச்சியா, சக்சஸ் ஆகுறதுக்கு கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஒன்னு சென்சிட்டிவா இருக்கணும், இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். கரெக்ட் தான். ஆனா இதுல பாதி பேரு கண்டதையும் போடுறாங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் மாதிரி வந்து மொய்க்கிறாங்க. அது மட்டுமா லைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 10K கிட்ட வருதுப்பா. நானும் கிட்டத்தட்ட 2 வருஷமா இதுல இருக்கேன். எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்ததில்ல. ஒரு 1000 வியூவர்ஸ் கூட கிடையாது. வீடியோ போட்டா ரீச்சே ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது நாச்சியா? நல்லதுக்கே காலம் இல்ல. ஆபாசமான கண்டென்ட், கான்ட்ரவர்சியான கண்டென்ட் அப்படி இருந்தா வைரல் ஆகுது. அதுக்காக நாம அப்படி லோக்கலா இறங்க முடியுமா? அது எப்படி முடியும்? நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அத நீ மெயின்டைன் பண்ணணும்ல. மொக்கையா வீடியோ போடுறவங்களா நல்லா ரீச் ஆயிடுறாங்க. நான் நல்ல வீடியோ போடுறேன், ஆனா ரீச்சே ஆக மாட்டேங்கிறேன். நல்லா இருந்தா மட்டும் போதுமா நாச்சியா? கண்டென்ட் எல்லாம் புதுசா இருக்கணும்ல. நான் தான் வெஜ், நான்வெஜ், சைனீஸ், தந்தூரி, சூப்புன்னு எல்லா வீடியோஸுமே போட்டுட்டு இருக்கேனே. அதெல்லாம் சாப்பிடுற வீடியோ. சாப்பாடு பீரியட் தான் அதை வாட்ச் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் சீக்ரெட்ட சொல்றேன், அத நல்லா கேட்டுக்க. சொல்லு சொல்லு. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இவங்கள மட்டும் டார்கெட் பண்ணணும். அதுவும் லேடிஸ டார்கெட் பண்ணணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சப்ஸ்கிரைபரை கரெக்ட் பண்றதுக்கு இந்த 2 கிளாஸ் பீப்புள் தான். அதுவும் லேடிஸ கவர் பண்ணிட்டா பெரிய அளவுல சக்சஸ் ஆயிடலாம். இவங்களை இப்படி கவர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அத நான் சொல்றேன். அழகுக்கு மயங்காத ஆண்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா
அழகா இருக்கிறது எப்படின்னு நாம டிப்ஸ் கொடுத்தா அதுக்கு மயங்காத பெண்களே கிடையாது. ஆமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அதனால நீ என்ன பண்ற, சாப்பிடுற வீடியோவை ஓரம் கட்டிட்டு அழகா இருக்கிறது எப்படி, அழகு படுத்திக்கிறது எப்படின்னு பியூட்டி டிப்ஸ் மட்டும் போடு. அதுக்கப்புறம் பாரு உன் சேனல் பிச்சுக்கிட்டு போகும். சூப்பர் ஐடியா. பியூட்டி டிப்ஸ் போடுறோம், பெரிய அளவுல ரீச் ஆகுறோம், மில்லியன் கணக்குல வியூஸ் சேர்க்கிறோம். எஸ், குடிங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். சர்வமங்கள மங்களே சிவே சர்வாசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி தேவி நாராயணி நமோச்சுதே. சுபமங்களம் சர்வமங்களம் பிராப்திரஸ்தோ. தீர்காயுஷ்மான் பவ. ஆமா முருகா. அப்பா, குடிக்க தண்ணி இல்ல, ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஒன்னும் வேண்டாமா, 1 மணி நேரம் லேட்டா சாப்பிட போறேன், அவ்வளவுதானே. அப்பா, காலையில இருந்து நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்கலப்பா. டயர்டா இல்லையாப்பா? ஒரு டயர்டும் இல்ல, விரதம் இருந்தேன். கோவிலுக்கு வந்து அர்ச்சனையை முடிச்சிட்டோம், வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட போறேன், அவ்வளவுதானே. ஏன்பா இந்த விரதம் வேண்டுதல் இதெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையா? உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னப்பா பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ ஏன் worry பண்ற? இல்லப்பா, இப்ப எதுக்கு திடீர்னு விரதம்? எனக்காகவா? விரதம் இருக்கிறது உனக்காக இல்லம்மா, உங்க அண்ணிக்காக. அன்னிக்காகவா? என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட நம்ம எல்லா ஜாதகத்தையும் கொடுத்தேன். அத பார்த்துட்டு பிரபுவுக்கும் உங்க அண்ணிக்கும் ஒரு 6 மாசம் டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்காக உங்களை விரதம் இருக்க சொன்னாங்களா? என்ன விரதம் இருக்க சொல்லலம்மா, உன் அண்ணி கங்காவை தான் விரதம் இருக்க சொன்னாரு. நம்ம சொன்னா அவங்க கேட்பாங்களா? மாட்டா. என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு பதிலா நான் இருந்துட்டு போறேன். என்னம்மா, என்ன புதுசா பாக்குற? இல்லப்பா, சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. இப்படி சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் சொல்லிடுவே, நீ சொல்லிடு. அண்ணி உங்களை எப்படி நடத்துறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அவங்க நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கீங்க. எப்படிப்பா உங்களால இப்படி எல்லாம் முடியுது? உங்க அண்ணி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுமா, அவங்க நல்லா இருந்தா தானே நமக்கு பெருமை. குடும்பமே நல்லா இருந்தா இன்னும் சந்தோஷம். உங்க நல்ல மனசுக்காகவே அண்ணி சீக்கிரம் மாறணும். ஓம் நம சிவாய. ஐஷு, இந்த இடத்துல ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம், கொஞ்சம் தூரம் நடந்து போனா கிடைக்கும். போலாமா? நான் சொல்லணும்னு வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. அதே டயலாக். என்னம்மா, மாப்பிள்ள போன் கீன் பண்ணாரா? இல்ல. அவர் சுந்தரத்தோட பையனாச்சே, அவர் மாதிரி தான் இருப்பாரு. அவர் எப்படி போன் பண்ணுவாரு? மம்மி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் போலனா ஒண்ணும் ஆகாது. போடா, தொல்லை பண்ணாம. ஏமா, ஏமா, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட போய் கோபப்படுற? கங்கா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடவா? எனக்கு வேணாமா, அவனை கூட்டு போய் சாப்பிட வைங்க. நீ வாடா, சாப்பிடலாம். வாங்க மாப்ள. டாடி. டேய், வாங்க மாப்ள. இப்பதான் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா? நைட்டு வேலை முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா. டாடி, மம்மி இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போலனா ஒன்னும் ஆயிடாதுன்னு சொல்றாங்க. நான் போட்டுமா வேணாமா? போலாம் இரு. கங்கா, வா போலாம். கங்கா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வா நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்ள, அவளை எங்க கூப்பிடுறீங்க? இனிமே என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரமாட்டா. நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஓகே,
வீட்டுக்கு வந்த உடனே பொண்டாட்டி பிள்ளைய காண உடனே நேரா இங்க வந்திருக்கணும்ல. 4 வீடு தள்ளி இருக்கிறீங்க, விடிஞ்சுதான் வருவீங்களா? மாமா வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டதுனால மூட் அவுட் ஆகி தூங்கிட்டேன். சரி ஆகாஷும் தூங்கி இருப்பான், அதான் காலையில வந்து கூட்டிட்டு போலான்னு இருந்துட்டேன். கங்கா வா போலாம். கொஞ்சம் பொறுங்க மாப்பிள. வசந்தா, ஆகாச கூட்டு போய் சாப்பிட வை. போ. வாடா தங்கம், வா. சரி பாட்டி. உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. மாப்பிள, நீங்க உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு போறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா உங்க அப்பா உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் என் மகதான் காரணம்னு பழிய போடுறாரு. அது கொஞ்சம் கூட சரியில்லை. மாமா முடிஞ்சு போனதை மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. நான் எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்ன கேட்டீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்க அப்பாவை எதிர்த்து நீங்க ஒரு வாட்டி கூட பேசினது இல்ல. இப்ப என்னமோ கேட்டேன்னு சொல்றீங்க. என்ன கேட்டீங்க சொல்லுங்க. ஏய், உங்க அப்பா தான் புரியாம பேசுறாருன்னா நீ எதுக்கடி புரியாம பேசிட்டு இருக்க? எங்களுக்கு ஒன்னும் புரியாமலாம் இல்ல. நாங்க தெளிவா புரிஞ்சுட்டு தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லுமா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க வாங்கிட்டு வர மாச சம்பளம் 25,000 வச்சுக்கிட்டு நாம நினைச்ச வாழ்க்கைய வாழவே முடியாதுங்க. அத பல விஷயத்துல பாத்துட்டேன். கரெக்ட். நான் ஒன்னும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படல. நார்மல் வாழ்க்கைய வாழ்றதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பையன் வளர்ந்துகிட்டு இருக்கான். அவனோட படிப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் பணம் வேணுங்க. சம்பளம் வாங்குற இடத்துல இருந்து சம்பளம் கொடுக்கற இடத்துக்கு நீங்க மாறணும். என்கிட்ட சொன்ன மாதிரி சர்வீஸ் சென்டருக்கு ஓனர் ஆகணும். நாளைக்கே நீங்க சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு நான் சொல்லல. எப்ப ஆரம்பிக்க போறீங்க? அதுக்கு உண்டான வழி என்ன அத சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்க கூட வரேன். ஏய், சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்க பணம் வேண்டாமா? அதை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அந்த வீடு தான். அதை விக்கிறதுக்கு எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்ண சொல்ற? ஐயா மாப்பிள, இதையவே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கிறதுனால ஆகிற செலவை சமாளிக்க முடியாம நீங்க கடன் வாங்குறீங்க. ஆனா உங்க அப்பா என் பொண்ணுக்கு உங்க வருமானத்துக்குள்ள குடும்பம் நடத்த தெரியல, அதனாலதான் உங்களை கடன் வாங்க வைக்கிறான்னு சொல்லி தப்பா பேசுறாரு. இந்த விஷயம் சொந்த பந்தம் காதுக்கு போச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சிவசு பொண்ணுக்கு குடும்பம் நடத்த தெரியல, புருஷனை கடன் வாங்க வைக்கிறான்னு என் பொண்ணு தானே தப்பா பேசுவாங்க. அப்ப இது சிவசுக்குன்னு சொசைட்டில இருக்கிற மரியாதை என்ன ஆகுறது? அப்படி யாரும் பேச மாட்டாங்க மாமா. அப்படி பேசுறவங்க கிட்ட நான் கடங்காரன் ஆனதுக்கு கங்கா காரணம் இல்ல, நான் தான் காரணம்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். போதுமா? இந்த சமாதானம்லாம் எனக்கு தேவையில்லை மாப்பிள. நீங்க சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரே வழி எங்க வீட்டை விக்கிறது மட்டும்தான். அதுக்குதான் எங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. மாப்பிள, நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் உங்க அப்பா வீட்டை விக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாருங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்க, அப்படிதானே? ஆமா மாமா, அப்பா கிட்ட நான் எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டேன். தம்பியும் சண்டெல்லாம் போட்டு பார்த்துட்டான். ஏன் பில்டர்ஸ் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆளானப்பட்ட கேஜி பில்டர்ஸ் ஓனரையே பார்த்து அவர் மனசையும் மாத்திட்டு வந்துட்டாரு. அந்த மனுஷனை வச்சு என்னதான் பண்றது? கரெக்ட். உங்க அப்பாவை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அப்போ உங்க அப்பாவை கொண்டுடலாமா? உங்க அப்பாவை கொண்டுடலாமா? உங்க அப்பாவை கொண்டுடலாமா? என்ன அப்படி ஷாக் ஆயிட்டீங்க? உங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் வீட்டை சேல்ஸ் பண்ணவே முடியாது. அதுக்காக எங்க அப்பாவை கொலை பண்ண சொல்றீங்களா? அவசரப்படாதீங்க பாப்புல. நான் ஒன்னும் உங்க அப்பாவோட உயிரை எடுக்கணும்னு சொல்லல. அவர் உயிரோட இல்ல, செத்துட்டார்னு போலியா ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்பிள.
அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் வீட்டை சேல்ஸ் பண்ணவே முடியாது. அவர் மண்டையை போட்டு வீடு உங்க கைக்கு வர்றதுக்குள்ள நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிருவீங்க. அது வரைக்கும் என் பொண்ணு நீங்களும் இந்த போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாகணும். உங்க 2 பேருக்கும் வயசானதுக்கு அப்புறம் அந்த வீடு உங்க கை கிடைச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க மாப்ள. மாப்ள, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கடல் தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் மீனை பிடிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலான்னு காத்திருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. அதனால நீங்களும் உங்க தம்பியும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்க அப்பா இறந்துட்டதா போலியா ஒரு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி வீட்டை சேல்ஸ் பண்ணிடலாம். உயிரோட இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி டெத் சர்டிபிகேட் வாங்குறது? முடியுமாப்ல. ஒரிஜினல் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு உங்க அப்பா சாகணும். அதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களும் தேவை. ஆனா போலி சர்டிபிகேட் வாங்க ஒன்னே ஒண்ணுதான் தேவை. அது பணம் மட்டும்தான். ஏங்க, அப்பா சொல்றது நல்ல யோசனையா தானே இருக்கு. யோசிக்காதீங்க மாப்ள. போலியா ஒரு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணா மட்டும் போதும். உங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் அவரோட சொத்தை அவர் பிள்ளைங்க உங்க 3 பேருக்கும் சமமா உரிமை இருக்கு அப்படின்னு உங்க அப்பா எழுதுன மாதிரி போலியா ஒரு உயிரை ரெடி பண்ணிட்டா மட்டும் போதும். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறது எப்படி? அப்பா வீட்டுல இருப்பாரு. என்ன மாப்பிள்ள நீங்க இவ்ளோ யோசிச்ச நானு அதை யோசிக்க மாட்டேனா? அப்பாவை காசி ராமேஸ்வரன் தீர்த்த யாத்திரைன்னு போக சொல்லி ஒரு 10-15 நாளைக்கு அனுப்பிடுவோம். அவர் வர்றதுக்குள்ள பக்குவமா மேட்டரை முடிச்சிருவோம். என்ன, அவர் வந்த உடனே நம்ம எல்லாரையும் திட்டுவாரு, அவ்வளவுதானே. கொலை எதுவும் பண்ணிட மாட்டாரு. வீட்டை வித்து 3 பங்கா போடுங்க. உங்க தங்கச்சி தான் என் வீட்டு மருமகன்னு நான் முடிவு பண்ணி பல வருஷம் ஆச்சு. அதனால உங்க தங்கச்சியோட பங்கும் வெளியில எங்கேயும் போகாது. என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவை ஒண்ணும் நட்டாத்துல விட்டுற வேண்டாம். அவருக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி அத பேங்க்ல போட்டு மாசம் மாசம் வட்டி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம். அந்த பணத்தை வச்சு ஒரு ரிச் ஹோம்ல அவரை சேர்த்து விட்டுருவோம். கடைசி கால வாழ்க்கைய அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டோம். அப்பாவுக்கு போலியா டெத் சர்டிபிகேட் வாங்கிடலாமா? சரின்னு மட்டும் சொல்லுங்க மாப்ள. எல்லாத்துக்கும் நம்மகிட்ட ஆள் இருக்கு. சொன்னோன்னு வைங்க, உடனே ரெடி பண்ணிடுவாங்க. என்ன, கொஞ்சம் பணம் செலவாகும். அதை நீங்க பாத்துக்கங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப யோசிக்காதீங்க மாப்ள. ரொம்ப யோசிச்சீங்கன்னா குழப்பம்தான் மிஞ்சும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. வேண்டாம் மாமா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஏன் மாப்பிள்ள வேணான்னு சொல்றீங்க? 1000 தான் இருந்தாலும் அவர் என்ன பெத்தவர். உயிரோட இருக்கும்போதே அவருக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மனசு சங்கடமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். கங்கா கிளம்பு. ஆகாஷ்க்கு ஸ்கூல் டைம் ஆகுது, போலாம். அப்பா இனிமேல் உன்னை எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேன். ஆகாஷ்.
கங்கா வா போலாம். சம்பந்தி ஏதோ சொல்லிட்டாருன்னு ரோசப்பட்டு நீங்க பாட்டுக்கு பொண்ணையும் பேரனையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. சம்பாதிக்கிற நிலைமையிலயா நம்ம இருக்கோம்? வெட்டி ரோசத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வச்சு காப்பாத்துறதுக்கு துப்பு வேணும். இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி. இந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ச்சே. போற போக்க பார்த்தா நம்மளே பட்டினி போட்டுருவோம் போல இருக்கே. ஈசிஆர்ல தான் வேணும்னு கேக்குறாங்க. அக்கறைக்கு தாண்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 5 to 10 acres. பார்ட்டி ஃபுல் கேஷ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமா பாருங்க. என்னங்க ஏங்க? நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன வெளியே போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? 25 வருஷத்துக்கு முன்னால பார்க்க எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படியே தான் இருக்கு. நிஜமாவா? நிஜமா சொல்றேன். ரொம்ப நம்பிட்டேன். திவ்யா எங்க? அதோ அப்பா ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னா இன்னும் ரெடி ஆகாம இருக்க. ஆமாப்பா, என்ன Dress போடுறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் வாங்க. வாங்க 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 சொல்றேன். எங்கம்மா? உட்காருங்க. நான் வெளியே கிளம்பிட்டு இருக்க, அப்புறம் பேசலாம். அப்புறம் போய்க்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஓகே? என்ன விஷயம்மா? இந்த கவர்க்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னு சொல்றேன், அது என்னன்னு கேக்குற? பிரிச்சு பாரு. திவ்யா, சர்ப்ரைஸ்லயே ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கா போல இருக்கே. என்னன்னு பிரிச்சு பாரு. அம்மா, என்ன சர்ப்ரைஸ் வேணாலும் இருக்கட்டும், நான் இப்ப வெளியே கிளம்பணும். எதையாவது சொல்லி தயவு செஞ்சு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. தென் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. லேட் ஆகுதுமா, நான் கிளம்புறேன். நான் சொல்றத கேளு மா. ப்ளீஸ், என்னன்னாவது தெரிஞ்சுட்டு போய். அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டீங்கல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். விடுங்கம்மா. ஒரு நிமிஷம் உட்காரு. இந்த கவர்க்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. உனக்கு ஒரு பையனை பாத்திருக்கேன். அது சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக். நான் அப்புறம் பேசுறேன், கிளம்புறேன். திவ்யா, திவ்யா. ஏய் நச்சி, நச்சி இரு. நச்சி என்ன? விடு, அவ போய் ரெடி ஆகட்டும். என்னங்க அவ எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் எதையாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், அவ பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு டைம் பாஸ்க்கு பேசுற மாதிரி போயிட்டு இருக்கா. இது நல்லா இல்ல. எனக்கு என்னமோ அவ வேற ஏதோ பிளான் பண்றாங்க. சச்சா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. நீங்க தான் அவளுக்கு அதிக இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இத பாரு, எதுக்கு இப்ப நீ இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆற? தலை குனிற மாதிரி அவ என்னைக்குமே பண்ண மாட்டா, எனக்கு தெரியும். அப்புறம் ஏங்க கல்யாண டாபிக் எடுத்தாவே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா? அவ மனசுல வேற ஏதோ இருக்கலாம்ல. நான் பேசுறேன். இது பாரு, உன் காலம் என் காலம்னு இப்ப இல்ல. இந்த காலத்து பசங்களுக்கு அவங்களுக்கு விருப்பு வெறுப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல. பெத்தவங்க நாம தானே அதை கேட்கணும். அதை விட்டுட்டு கையில குச்சியை வச்சுக்கிட்டு இப்பவே பதில் சொல்லுன்னு கம்பல் பண்ணி மாப்பிள்ளையோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பதில் சொல்லுன்னு சொன்னா அவ என்ன பண்ணுவா? அவ ஏதோ வெளியே ஃபன் பண்ற மூட்ல இருக்கா. அவ சின்ன பொண்ணு. பர்த்டே பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணணும்னு கூட தெரியாம முழிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு அப்பவே சொன்னா. நான் பேசிக்கிறேம்மா. இது பாரு, நீ அவகிட்ட போய் நோய் நோயின்னு ட்ரபிள் பண்ணாத. அவளோட நல்ல மூடா பார்த்து நானே பேசுறேன். நான் இப்பவும் சொல்றேன், என்னைக்கு அவ நம்ம தலையில குண்டு தூக்கி போட போறாளோ அப்ப தெரியும் பாருங்க உங்களுக்கு. கோவிலுக்கு வந்துட்டு போனாலே மனசுக்கு நிம்மதியா இருக்குப்பா. நான் இந்த ஜோசியம் பார்த்தது, அதுக்காக விரதம் இருந்தேன், இதெல்லாம் உங்க அண்ணிக்கிட்ட சொல்லிடாதம்மா. அவகிட்ட சொன்ன அப்படியே பிச்சு பிராண்டி எடுத்துருவா. சொல்லுவ? சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேப்பா. ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லிடு. பிரபு அண்ணனுக்கும் அன்னைக்கும் நேரம் சரியில்லைன்னு அவங்களுக்காக விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வரீங்க. ஆனா நீங்க கொடுக்கற பிரசாதத்தை அண்ணி வாங்கிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே. நீங்க அவங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்கன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா. தேவையில்லாததெல்லாம் பேசுவாங்க. நாம மத்தவங்க பேச்ச பத்தி என்னைக்கும் கவலைப்படக்கூடாதுமா. அதுவும் உங்க அண்ணி பேச்ச காதுலயே வாங்க கூடாது. அப்புறம் எதுக்காக பூஜை அர்ச்சனை அப்படின்னு பாக்குறியா? நீ எப்படி எனக்கு பொண்ணோ அதே மாதிரி உங்க அண்ணியும் எனக்கு இன்னொரு பொண்ணு தான். அவளுக்கு நல்ல புத்திய கொடுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த பிரசாதத்தை அவ எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கலனாலும் சரி, எனக்கு அது முக்கியம் இல்ல. எனக்கு என் வேண்டுதல் அவங்க நல்லா இருக்கணும். உங்களால எப்படிதான் இப்படி இருக்க முடியுதோ?
அட அங்க ஒரு ஆட்டோ வருது பாரு, கூப்பிடு. ஆட்டோ ஆட்டோ வேற ஆட்டோ. ஹலோ. அப்பா, இங்க இருந்து நான் தனியா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சவாரி கிடைச்சிருச்சு. ஆண்டவனா பார்த்து ஒரு சவாரியை கொடுத்துட்டான். என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம். ஓகே. அப்பா, அந்த ஆட்டோ ரிப்பேர் போலப்பா. அப்படியா? அங்க ஒரு ஆட்டோ வருதேம்மா. அந்த ஆட்டோவை கேட்கலாம்ப்பா. விலைக்கா கேட்க போற? சவாரிக்கு தானே. வாப்பா, வா 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 வா. அண்ணே, காந்தி நகர் போகணும். நானும் அங்கதாம்மா போறேன். அவரும் காந்தி நகர் தான் போறாரா? அவ சொல்றது அப்படிதான் இருக்கு. ஆமாடி. சிரிச்சு யாரும் காட்டி கொடுத்துறாதீங்க. அருள், இங்க கொஞ்சம் வரீங்களா? பாத்தியாடி? எஸ். அருள், கூப்பிட்டது நான். காது ரெண்டும் உங்களுக்கு தான், கண்ணு மட்டும்தான் அங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறோம். கேக் வேணும். அவ்வளவுதானே? பர்த்டே பேபி பேரை மட்டும் சொல்லுங்க. கேக் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நேம் போட்டு நான் கொடுத்துட்றேன். அது வேற யாரும் இல்ல, அந்த பர்த்டே பேபியே திவ்யா தான். பர்த்டே திவ்யாக்கா? ஆமா. சொல்லவே இல்ல. அதான் நாங்க சொல்லிட்டோம்ல. போய் கேக் எடுத்துட்டு வா, கட் பண்ணனும். இதோ இப்பவே கொண்டு வந்துடுறேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மச்சி மச்சி, இருக்கிறதுலே பெஸ்ட் கேக்கா எடுத்துக்குறா. திவ்யா பேர் போட்டு. ஏய் வராண்டி. பாத்தியா? இந்தாங்க கேக் ரெடி. வாவ், சூப்பர்ல. செமையா இருக்குல்ல? ஆமாண்டி, ரொம்ப அருமையா இருக்கு. கேக் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடி. அருள், உங்க கையால கேண்டில பத்த வைங்க.
இந்தா மச்சான். தேங்க்யூ. இந்தா. லுக்கு விட்டது போதுண்டி, முதல்ல கேக்க கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Divya. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே. ஆமா, என்ன? நான் திவ்யாவோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ட ஒண்ணு விடாம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுலயுமே பர்த்டே நோட்டிபிகேஷன் வரலையே. அத விடுங்க அருள், அது ஏதோ டெக்னிக்கல் எரரா இருக்கும். உங்க ஆள் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறீங்க? இப்படி சடனா கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் ஏதாவது பெருசா பண்ணி அசத்திருப்பேன். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இப்போ நீ நினைச்சா கூட நீ நின்ன இடத்துல நின்னு அசையாம எனக்கு gift கொடுத்து அசத்தலாம்.